எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மினி விலாக் 12 அப்புறம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜை தான். முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுங்கள். நம்ம நினச்சதை நிறைவேற்றிக்கிட்டோம். முருகன் ஆகட்டும், எந்த ஒரு கடவுளாகட்டும், நம்ம நினச்சதை நிறைவேற்றோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடியாதவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையாவது கொஞ்சம் 4 to 5:30 எழுந்திரிச்சு பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லா இருக்கும். இன்றைக்கி ஆடி 1, ஸோ அதனால் நான் கொஞ்சம் நேரமாகவே எழுந்திரிச்சேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நான் முருகனுக்கு நெய்வேதியமாக பால் தான் படைச்சிருந்தேன். ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிம்பிளாக கோலம் போட்டு ஃபஸ்ட் வந்து நிலவாசலில் தான் வந்து விளக்கேற்றணும். நிலவாசலை விளக்கேற்றினா தான் வெளியே இருக்க கடவுளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறதா அர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நிலவாசலில் ஃபஸ்ட்டு நான் 2 விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே விளக்கேற்றினேன். இந்த மாதிரி வந்து சாம்பிராணி நிறைய இடத்துல காம்ப்ளெக்ஸ்லலாம் இருப்பீங்க, அவங்களெல்லாம் சாம்பிராணி போட முடியாது. முடிஞ்ச வரைக்கும் அந்த கம்ப்யூட்டர் முன்னாடி வாங்கிக்குவாங்க. நான் என்ன பண்ணுவேன்னா புத்தாங்குச்சியை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை அப்படியே வச்சு இந்த மாதிரி அடுப்பில் காட்டி சாம்பிராணி போட ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சின்னு சொன்னால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.